Hadi bak hidi hadi. Apa ni mana? Ba tiga per bicara. Ini mana jam? ஃபோனை பார்த்துட்டு இருக்கே பாப்பா. ஃபோனை பார்க்குறதுல எவ்வளோ நேரம் போகுதுன்னு தெரியுமா? நாட்டை பத்தி எனக்கு என்னமா தெரியும்? நாடனா என்ன உங்களுக்கு தெரியுமா? நம்ம இன்னைக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். என்னப்பா நீயும் பணம் சம்பாதிக்கிறத பற்றி பேச வந்திருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். என்ன தான் நீங்கள் இந்த கையில் பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் பணத்தையே சம்பாதிக்க முடியும். இது பணத்துக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச வந்திருக்கேன். இது எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குல்ல? ஒரு மனித வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா இது வந்ததுக்கப்புறம் தான் ஒழுங்குபடுத்தி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் காலத்துக்கும் உள்ள மிகப்பெரிய தொடர்பு அறிவியலில் இருக்குது. இதை பற்றி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் எதை பற்றி இன்றைக்கி பேச வந்திருக்கேன்னா நம்ம கடிகாரத்தை பற்றி தான். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்குது. கடிகாரம் எப்படி உருவாச்சு உங்களுக்கும் தெரிஞ்சிக்க ஆசையாக இருக்குல்ல? அப்போ என் கூட 1000 வருஷம் முன்னாடி ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சூரியன் தான் கடிகாரத்தோட ஆரம்பம்னே சொல்லலாம். கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எகிப்து மக்கள் சூரியன்லேருந்து வந்த நிழலை வச்சு தான் நேரத்தையே கணக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச வரை உலகத்திலேயே முதல் சூரிய கடிகாரம். அப்போ அந்த மக்கள் இரவு நேரத்தில் எப்படி நேரத்தை கணக்கிட்டு இருப்பாங்க? என்னெல்லாம் அவங்களுக்கு ஒரு குழப்ப நிலை இருந்திருக்கும். அதுவும் நடுசாம வேலையிலலாம் நேரத்தை கணக்கிட முடியாமல் அந்த மக்கள் எவ்வளோ ஒரு அமானுஷ்யமான விஷயத்தில் எப்படியெல்லாம் பரிதவிச்சு போயிருப்பாங்க. இதுக்கு என்னதான் அவங்க தீர்வு கொண்டு வந்தாங்க? இரவு நேரத்தில் நேரத்தை கணக்கிடவும், அதுவும் எப்படிலாம் அந்த மக்கள் அந்த நேரத்தில் யோசித்து நின்றுப்பாங்க அப்படின்னு நினச்சாலே நமக்கே லைட்டாக ஒரு கலக்கம் ஒன்று உருவாகுது. இரவு நேரங்களில் மக்கள் நேரத்தை கணிக்க முடியாமல் பரிதவிச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் நீர் கடிகாரம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னங்க நீர் கடிகாரம்? ஒரு நீர் சொட்டும் வேகத்தை வச்சு நேரத்தை கணக்கிட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இரவு நேரத்திலையுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த கடிகாரத்தை தான் இந்தியா, சீனா, எகிப்துன்னு பல நாடுகளில் இதை பயன்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. நீர் கடிகாரத்தோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் மணல் கடிகாரம். இதை கப்பல்களிலும் ரோம் நகரங்களிலும் இத்தாலியோட தேவாலயங்களிலும் தான் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதாவது ரொம்ப முக்கியமான ஒன்றாவே இருந்திருக்கு. இதை ரொம்ப நேரம் பயன்படுத்த முடியல. ஏன்னா இதில் குறிப்பிட்ட அளவு தான் மணலையே சேர்க்க முடிஞ்சிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் மனிதனால் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் தான் இயந்திர கடிகாரம். இப்போ தான் இயந்திர கடிகாரம் ஒன்று 13ஆம் நூற்றாண்டில் தான் முதன்முறையாக வந்திருக்கு. இதை முதல்ல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோபுரத்தில் வச்சு தான் சோதனையும் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல வெயிட் உள்ள கல்லை வச்சு சக்கரத்தை சுழற்ற வச்சுருக்காங்க. அதன் மூலமாக தான் நேரத்தையும் கணக்கிடவும் செஞ்சுருக்காங்க. இதை எந்த பேஸில் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து வர நிழலையும் மணல் கடிகாரத்தையும் மையமாக வச்சு தான் இதை டிசைனே பண்ணியிருக்காங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கடிகாரமாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம இயந்திர கடிகாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்க துல்லியமான நேரம் காட்டுற கடிகாரம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1927ஆம் ஆண்டு தான் முதல்ல குவார்ட்ஸ் கடிகாரம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வேரன் மரீசன் மற்றும் JW ஹர்டன் அப்படிங்கிறவங்க தான் பெல் டெலிஃபோனிக் லேபரேட்டரிஸ் மூலமாக தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவில் தான் முதன்முறையாக சாத்தியமும் ஆச்சு. குவார்ட்ஸ் நேரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா இந்த துல்லியமான கடிகாரத்தை கண்டுபிடிச்ச உடனே நம்ம இந்த குவார்ட்ஸ் கடிகாரம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது என்ன குவார்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த குவார்ட்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லைங்க. இதில் பயன்படுத்தின ஒரு கிறிஸ்டலோட பேர் தான் குவார்ட்ஸ்.
அது என்ன அந்த கிறிஸ்டலோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தன்னைத்தானே அதிர்வடைய வைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலாகவும் இருந்திருக்கு. இதனால தான் நம்ம ஒரு எலக்ட்ரிக் சப்ளையை அதில் கொடுக்கும்போது அது என்ன பண்ணிருக்குன்னா, தன்னைத்தானே அதிர்வடைய வச்சு அதோட சிறப்புத்தன்மையை இன்னும் வலுவடைய வச்சிருக்கு. இதை ஜப்பானில் இருக்கிற சர்ச்சிலையும் ஆராய்ச்சியாளர்களோட குடும்பத்திலையும் உயர் கோபுரங்கள்லையும் இதை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய கடிகாரத்தை, இவ்வளோ ஒரு ப்ரெஸ்டீஜான கடிகாரத்தை இவ்வளோ பெருசாக பயன்படுத்தியிருக்காங்க. இது எப்போ நம்ம கை கடிகாரமாக மாறிச்சுன்னு தெரியுமா? அது 1969 தான் நம்ம இப்போ கட்டிட்டு இருக்க இந்த கை கடிகாரத்தையே கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே முதல் கை கடிகாரம் அப்படின்னு கொண்டு வந்த குவாஸ்ட் விஸ்ட் வாட்ச் சீகோ ஆஸ்ட்ரான் இது ஜப்பான்ல தான் முதல்ல உருவாக்கியிருக்காங்க. இன்னொரு அதிசயம் சொல்லவா? மனித உடல்களையும் அளவுகளா பயன்படுத்தியிருக்காங்க. என்னங்க புரியலையா? ஒண்ணுமே இல்லை. உங்க கை விரல்ல இருக்கிற அந்த கட்டை விரலை மடக்கிட்டு யாரையாவது குத்துற மாதிரி பாருங்க. கரெக்டா 4 எலும்பு தெரியும். 4 எலும்புக்கு இடையில 3 குழிகள் தெரியும். இந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 12. அப்ப 2 கையிலையும் 12 இந்த ரெண்டுத்தையும் கூட்டணும்னா 24. இதை தான் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டும் பண்ணியிருக்காங்க. என்னங்க, கடிகாரத்தை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தீர்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இன்னும் தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா.